அன்பு தமிழ் உடன்பிறப்புகளுக்கு உங்கள் அன்பன் கவிக்கிருக்கனின் தமிழ் வணக்கங்கள். இன்று இந்தோனேஷியாவில் வாழ்கின்ற தமிழர்கள் ஒன்று கூடி தமிழர் திருநாளாம் தை திருநாளை கொண்டாடிய நிகழ்வு பற்றி ஒரு சிறு குறிப்பு. வந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம் என்று அன்றி தந்தோம் உயிரை தாயாம் தமிழுக்கு. வந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம் என்றன்றி தந்தோம் உயிரை தாயாம் தமிழுக்கு. சிந்தாது சிதறாது செந்தமிழ் பாடி இங்கே இந்தோனேசியத்து எழிற்சங்கம் கூடி தை திருநாளாம் தமிழர் திருநாளை மனதில் வைத்திருந்தே விழா வடிவாய் எடுத்தார். வாருங்கள் நிகழ்வுக்குள். 19ஆம் திகதி ஜனவரி 2025 அன்று காலை முதலே சர்க்கரை பந்தலில் தேன்மாறி புழிந்தது போல் சாரி சாரியாய் தமிழர் வரத் தொடங்கினர். அழகான மேடை மற்றும் இருக்கைகள் அமைந்த கூடம் உஸ்மான் இஸ்மாயில் அரங்கம். அரங்கம் நிறைந்த தமிழர். இந்திய தூதரகத்தின் சார்பில் தமிழர் திருநாளை கொண்டாடவும் கொண்டாடும் தமிழரை வாழ்த்தவும் தூதரகத்தின் துணைநிலை தூதர் திருமிகு விஜய் செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்தோனேஷிய தமிழ் பள்ளி மாணவர்களின் தமிழ்தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தன. தமிழ்தாய் அங்கே வந்து அமர்ந்து இருந்தாள். மழலை தமிழின் வாழ்த்துகள் கேட்டவுடன் தொடர்ந்து நான் தமிழர் பண்பாட்டை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழர் பண்பாடு உலகின் மிக பழமையான பெருமை மிக்க பண்பாடுகளில் ஒன்றாகும். இது 1000 ஆண்டுகளாக வெவ்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து உலக தரத்தில் தனித்துவம் பெறுகிறது. நீலவானும் தூது என்று பறவை சொல்லாதே சொல்லாதே, அருண்டு காரியில் தேர்ந்து கருத்தியோ சொல்லாதே சொல்லாதே, பெரிய கடல் ஆழம் என்று நீங்கள் ஏதோ சொல்லாதே சொல்லாதே, கருப்பெரு கடினம் என்று எங்களை ஏதோ சொல்லாதே சொல்லாதே. வெள்ளையெல்லாம் அடித்துவிட்டு வீட்டில் அங்கு முடங்கிவிட்டு விடியும் போதே குளித்துவிட்டு விளக்கை ஒன்று ஏற்றிவிட்டு கோலமிட்ட பானையெல்லாம் கொத்து மஞ்சள் கட்டி வைத்து பானை தன்னை தூக்கி அடுப்பில் வைத்து பாலை ஊற்றி பொங்கி பாலும் மருகியிலே பொங்கலோ பொங்கல் என்போம். தேங்காயோடு கரும்பு சோறை தெய்வத்துக்கு படைத்துவிட்டு ஒன்று கூடி கொண்டிருவோம், ஓடியாடி பாடிடுவோம். நன்றி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நான் பாரதியார் பாடல் பாட போறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் உள்ள நான் பாரதியார் பாட்டு பாட போறேன்.
இந்தோனேஷிய தமிழ்ச்சங்க பள்ளி மாணவர்களின் திருக்குறள், பாரதியார் பாடல், தமிழின் உயர்வு பற்றிய மேடை பேச்சு, தமிழ் மண் மணக்கும் தமிழ் பாரம்பரிய ஆடல் பாடல் நிகழ்வுகள் தமிழகத்திலேயே நாம் அமர்ந்திருப்பது போன்ற உணர்வை நிகழ்கிறது. அடுத்து சமீப தீபாவளி நிகழ்ச்சி நம்ம போயிருந்தோம். நம்மளோட ராமாயணத்தை ரொம்ப அருமையாக மேடையில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சரி, எங்களுக்கு பார்த்து நம்ம மேடையில் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் எல்லாம் கண்டுகளையும் வந்திருக்காங்க. இதில் முக்கால்வாசி இல்லை, இதில் 95% நம்ம உள்ளூர் தமிழர்கள் அவங்களா கற்றுக்கிட்டு பண்ணியிருக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்களாம் கண்டுகளிப்பீர்கள் என்று நம்புவமாக ஒரு பலத்த கரகோஷம் ஆரம்பிக்கும். இந்தோனேஷிய மண்ணின் மைந்தர்களான ஆத்ம ஜோதி அமைப்பினரால் நடத்தப்பெற்ற ராமாயண நாட்டிய நாடகம் அனைவரது கருத்தையும் கண்களையும் கவர்ந்தது. வடமொழி பாடல்களோடு தமிழ் பண்ணும் இணைந்து இதயத்தை தொடும் பின்னணி இசையோடு ஒரு முழு காவியத்தையே நம் கண்முன் நிகழ்த்தி காட்டியது அற்புதம். தொடரட்டும் அவர்கள் தொண்டு.
श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुर सुधारि बरनौ रघुबर विमल जसु जो दायक फलचारि बुद्धि இந்தோனேசிய தமிழ் பள்ளியில் பயின்று வெளிவந்த மாணவ செல்வங்களுக்கு தகுதிச் சான்றிதழ்கள் துணைத் தூதர் கரங்களால் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினராக புகழ்மிகு சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் பாரதத்தில் இருந்து பறந்து வந்திருந்து கைமணக்கும் நெய்மணக்கும் பொங்கல் திருநாளில் பாரம்பரிய உணவு முறைகள் பற்றியும் தமிழர் உணவின் பெருமை பற்றியும் சிறப்புரையாற்றினார். சொற்களால் மட்டும் வளரக்கூடாது. அது எல்லா வகையிலும் தமிழ் மொழிக்கு அப்படியான சிறப்பு இருக்கு. அந்த மொழியில் வெறும் இலக்கியம் மட்டுமல்ல, வாழ்வியல் இருக்கு, மருத்துவம் இருக்கிறது, கலை இருக்கிறது, சிற்பம் இருக்கிறது, நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த மொழி. அப்படியான மொழி சார்ந்து இணைந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கும் போது எனக்கு அப்படி ஒரு மெய்சிலிர்ப்பா இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வுல இந்த பொங்கல் திருநாள்ல நான் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். உணவு அதிகம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் கிட்டத்தட்ட பொது மேடைகளில் ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு உணவு சார்ந்த விஷயங்கள். அதன் பின்னர் நடைபெற்ற கேள்வி நேரம் பெரும்பாலரது உணவு பற்றிய சந்தேகங்களை தேக்கமர நீக்கியது. பின்னர் அரங்கத்தின் வாசலில் அமைக்கப்பட்டிருந்த பொங்கல் வைக்கும் மங்கள இடத்தில் செங்கரும்பு பந்தலில் மஞ்சளும் இஞ்சியும் அணைத்திருந்த பானைகளில் சர்க்கரை பொங்கல் வைக்கப்பட்டு பொங்கலோ பொங்கல் என்ற குரல்களின் ஒளியுடன் பொங்கி நின்றது பொங்கல். செவிக்குணவு இல்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பார்கள். ஆனால் வயிற்றுக்கு மட்டுமல்ல, வாய்க்கு இதமாக அறுசுவையும் சேர்ந்த உணவு ஆயாசம் தீர பாயாசத்துடன் வழங்கப்பட்டது. வந்திருந்தோர் வாயும் வயிறும் மட்டுமல்ல, மனமும் செவியும் குளிர அழகிய தமிழ் மகளாய் தத்தம் இல்லம் ஏகியது சிறப்பு. இனி வரும் நிகழ்வுகள் அனைத்தும் சர்க்கரை பொங்கலாய் இனிக்கும் என கட்டியம் கூறும் இனிய நினைவாக அமைந்திருந்தது
இந்த நிகழ்வு. அனைவருக்கும் இந்தோனேசிய தமிழ்ச்சங்கம் உவப்புடன் கூடிய உளம் நிறைந்த நன்றிகள். வழங்கியது உங்கள் அன்பன் கவிக்கிருக்கன் முத்துமணி.